அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சுண்டைக்காய் வைத்த, அதுவும் எங்கள் வீட்டில் காய்த்த ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய் வைத்த ஒரு அருமையான கிரேவி செய்ய போகிறேன். செய்முறையை பார்த்துருவோமா? சுண்டைக்காய் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 பூண்டு எடுத்துக்கின்னு உரித்து எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி. இப்போ தக்காளியை கொரப்பாக அரைச்சிக்கின்னு, வெங்காயத்தையும் கொரப்பாக அரைச்சிக்கின்னு தனித்தனியாக 1 பல்ஸு அல்லது 2 பல்ஸு விட்டு இது கொரப்பாக தான் அரைச்சிக்கின்னு, நெய்ஸாக அரைக்கக்கூடாது. இது தக்காளியை அரைச்சிட்டு வந்துடுவோம். வெங்காயத்தையும் அதே போல் நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ பூண்டு 1 எடுத்திருக்கேன். 1 பூண்டு எடுத்து உரிச்சிக்கணும். கண்டிப்பாக இதுக்கு பூண்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த சுண்டைக்காய் கிரேவி அருமையாக இருக்கும். இதை நம்ம உரலில் இடிச்சிட்டு நம்ம அதை எடுத்துக்கணும். அவ்வளோதான். உரலில் நல்லா நான் இடிச்சிட்டு இப்போ அந்த தட்டுக்கு மாற்றிடுவோம். அடுத்தது சுண்டைக்காய் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம உரலில் போட்டு இடிச்சிக்க போகிறோம். இதே மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாமே கொரப்பாக, அதே மாதிரி பூண்டு ஒன்றும் பாதியமாக நம்ம இடிச்சிக்கணும். ரொம்ப போட்டு அது நைஸாக இருக்கக்கூடாது, இடிச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ சுண்டைக்காய் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை இடிச்சிருவோம். இடிச்சிட்டு உரலில் இடிச்சிட்டு அதையும் நான் ஒரு தட்டுக்கு மாற்றுறேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு நம்ம இடிக்கும் போது அது மேலே எலும்பி வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 3 முறையாக போட்டு நான் இடிச்சிக்கிட்டேன். 1 கப்பு அளவுக்கு இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு முறை எங்கள் வீட்டில் சுண்டைக்காய் செடி வச்சு ஃப்ரெஷ்ஷாக காய்ச்ச சுண்டைக்காய் அருமையாக இருந்துச்சு. இது சுண்டைக்காயில் புளிக்குழம்பு செய்யலாம், பொரியல் செய்யலாம், அப்புறம் பருப்பு போட்டு செய்யலாம். நிறைய ரெசிபிகள் சுண்டைக்காயில் செய்யலாம். வற்றல் செய்யலாம், பொடி செய்யலாம். சுண்டைக்காய் வைத்து நிறைய ரெசிபிகள் செய்யலாம். அதே மாதிரி நன்மைகள் நிறைய இருக்குது சுண்டைக்காயில். இப்போ நான் இதையும் இடிச்சிட்டு அதை தட்டுக்கு மாற்றிக்கிறேன். இடிச்சிட்டு இது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்தோடு அதுவும் அந்த நெய் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது ருசித்து சாப்பிட்ணும்பாங்க. அந்த அளவுக்கு ருசி அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு மண் பாத்திரம் தான் வச்சுருக்கேன், ஒரு கடாய் வச்சுருக்கேன். மண் சட்டி வச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் ஊற்றிட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு கண்டிப்பாக நெய் ஊற்றுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த சுண்டைக்காய் கிரேவியோட டேஸ்ட்டு கிடைக்கும். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி இதை நம்ம ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொடுக்கணும். ஜீரகம் கொடுத்துட்டு அடுத்தது ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம பூண்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டையும் பூண்டை கொடுத்துட்டு நல்லா வதக்கி விடுன்னு. பிறகு சுண்டைக்காவையும் கொடுக்க போகிறோம். பூண்டை நல்லா வதக்கிப்போம். வதக்கிட்டு சுண்டைக்காவை அதையும் இந்த நெய் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். நல்லா 3/4 பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கி ஒரு தட்டுக்கு மாற்றுவோம். இப்போ சுண்டைக்காவை போடுறேன். போட்டுட்டு இது நல்லா உரலில் இடிச்சிட்டு தான் நம்ம பூண்டையும் சுண்டைக்காவும் நம்ம போடணும். அப்போ தான் வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வதக்கிப்போம். வதக்கிட்டு நல்லா இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த சுண்டைக்காய் அந்த பூண்டு, அந்த சுண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும். 3/4 பதத்துக்கு வதங்கி வரணும். வந்தால் தான் அது நம்ம கிரேவி செய்யும் போது அது சேர்த்து நம்ம செய்யும் போது சுவை அதிகமாக இருக்கும். இப்போ சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இரத்த சோகை குணமாக்குது. அப்புறம் சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால உடலில் உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ சுண்டைக்காயில் நான் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுவேன். ஏன்னாக்கா அந்த சுண்டைக்காயில் அந்த மசாலாலாம் ஏறுன்னு. அதனால் அந்த சுண்டைக்காயில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அப்புறம் கிரேவி செய்யும் போதும் மசாலா சேர்ப்பேன். கரம் மசாலாவை தவிர்த்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்க்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிப்போம். அப்புறம் சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால உள்ள சத்துக்களை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சொல்லிகிட்டு இருந்தேன் நான். எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது. நோய் எதிர்ப்பு சக்தியை சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால அதிகரிக்க செய்கிறது. அப்புறம் பல்வேறு பலன்கள் சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு தருது. அதனால் சுண்டைக்காய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் துவையல் செய்யலாம், இட்லி பொடி செய்யலாம், தொக்கு செய்யலாம். அப்புறம் சுண்டைக்காயில் நம்ம
கோலா உருண்டை கூட செய்யலாங்க. அது ஒரு நாளைக்கு நான் செய்து காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். எனது எஃப்எம் சமையலில் ரெசிபிகள் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன். இப்போ வந்து அதில் வந்து கொஞ்சம் வந்து சுண்டைக்காய் வந்து வதக்கும் போது நெய்யும் ஆயிலும் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் நான் ஆயில் கொடுத்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கின்னு, நல்லா வதங்கின பிறகு தான் தக்காளி நம்ம கொடுக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். வதக்கிட்டு தக்காளியை கொடுப்போம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியை போடுங்க. பிறகு தக்காளியும் நல்லா வதங்கணும். எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி வதக்கிப்போம். வதக்கிட்டு இதுக்குள்ளே மசாலாவையும் வந்து கொடுப்போம். நல்லா வதங்கின பிறகு மசாலா வந்து கொடுப்போம். என்னென்ன மசாலான்னாக்கா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் போடுவோம். நீங்கள் குழம்பு பொடியாக இருந்தாக்கா குழம்பு பொடி போடுங்க. இதை நல்லா வதக்குவோம். அடுப்பு வந்து கொஞ்சம் ஹையில் வச்சு நம்ம வந்து அதை வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். ஆனால் கரம் மசாலாலாம் சேர்க்கக்கூடாது. குழம்பு பொடி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கணும். நல்லா வந்து ஒன்று சேர்ந்த மாதிரி கிளறி விடுவோம். இப்போ எல்லாத்தையும் வதக்கி விட்டுடுவோம். வதக்கி விட்டு மசாலாவை வந்து சேர்த்துருவோம். முதலே வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அந்த 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதனால் வந்து இதில் 1 டீஸ்பூன் மொத்தம், நான் 1/2 டீஸ்பூன் தான் மிளகாய்த்தூள். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. எனக்கு வந்து 1 டீஸ்பூன் தான். நான் வந்து 1 கப்பு சுண்டைக்காய், வெங்காயம் 2, தக்காளி 2 அந்த அளவுக்கு வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மல்லி குழம்பு பொடி வந்து நீங்கள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் 1/4 டீஸ்பூன், அதனால் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இவ்வளோ தான் மசாலா. அப்புறம் மிளகுத்தூள் இடிச்சிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு இடிச்சிக்கங்க. இடிச்சிட்டு நான் எப்போதும் வந்து குறப்பாக அரைச்சி வச்சுருவேன், இந்த முட்டைக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுனால. அதனால் நீங்கள் இருந்தால் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் எடுத்து நுணுக்கிட்டு கூட சேர்க்கலாம். இது நுணுக்கிட்டு தான் சேர்க்கணும். அந்த நைஸாக அரைச்சி போடக்கூடாது. அது வந்து அந்த குறப்பாக இருக்குன்னு அந்த மிளகு அப்போ தான் வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துட்டாங்க. இப்போ வந்து 1/2 கப்பு அளவுக்கு, 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் அந்த மிக்ஸி ஜார்லேயே. அப்போ வந்து அதை நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வந்து அந்த கிளறி விட்டுட்டு சுண்டைக்காவை இதில் எடுத்து போட்டுடுவோம். நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுண்டைக்காய், பூண்டு இந்த 2த்தையும் எடுத்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தண்ணியும் விட்டுட்டு இதில் வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஒரு பாதி பாதம் தான் எடுத்திருக்கோம், அதனால் பாதி பாதம் இதில் வெந்து வந்துடும். சுண்டைக்காயெலாம் வந்து குயிக்காக வந்து வேகக்கூடியது. நல்லா வந்து இதை மூடி வச்சுருவோம். இடையில கிளறி விடணும். நல்லா வந்து கிரேவி பதத்துக்கு வரணும். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து அந்த சாப்பிட்றதுக்கு வந்து சாதத்தோட சூடாக நெய் போட்டு, இல்லை நெய் இல்லாமல் கூட சாப்பிட சூப்பராக இருக்கும். நான் நெய் போட்டு தான் சாப்பிட்டேன். அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. மல்லி போட்டேன், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நான் மல்லி மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இடையில நான் வந்து கிளறி விட்டேன். அந்த ட்ரையாக ஆகணும். கொஞ்சம் ட்ரையாக ஆகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு கிளறி விடணும். அடுப்பை வந்து கொஞ்சம் ஹையிலே இருக்கட்டும். பக்கத்துலேயே இருந்து நம்ம செய்ய வேண்டியதுதான். லெமன் வந்து 1/4 வாசியில் வந்து நம்ம வந்து விடணும். லெமன் வந்து முழுமையாக இருந்துச்சுன்னா நம்ம 1/4 வாசி மட்டும் அதை பிழிஞ்சு விடணும். என்கிட்ட வந்து லெமன் இருந்ததுனால நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் விட்டுக்கிட்டேன். லெமன் வந்து அந்த புளிப்பு, அந்த காரம், அந்த எல்லாமே அந்த மசாலாவோட சேர்ந்து அந்த சுவை வந்து கூடுதலாக இருக்கும் அந்த லெமன் ஊற்றுனா. 2 டீஸ்பூன் மட்டும் லெமன் ஊற்றுங்க. லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னே நீங்கள் அந்த லெமனை ஊற்றி கிளறி விடுங்க. நான் உப்பு, காரம், புளிப்புலாம் பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து உப்பு போட்டுட்டு தேவை இருந்தால் போட்டுக்கோங்க. பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. காரம், புளிப்பு, உப்புலாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னும் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும், அவ்வளோதான். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம நல்லா சூப்பராக அவங்க ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அருமையாக கமகமன்னு வாசனையாக இருக்குது. அந்த கிரேவியோட வாசனை சூப்பராக இருக்குது. எனக்கு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு அருமையாக வந்துட்டாங்க. இந்த ஸ்டேஜில் கோப்பைக்கு மாற்றிடுவோம். மாற்றிட்டு இதை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. இப்போ சாதமாக வச்சுருக்கேன், சாப்பிட்டும் பார்த்தேன். சொல்ல வார்த்தைகள் இல்லை, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் நெய் போட்டு அந்த சாதத்தோட நெய்யும் போட்டு அதுக்கு மேலே இந்த சுண்டைக்காய் கிரேவியும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தேங்க. ஆஹா, அவ்வளோ சுவை வந்து அவ்வளோ அமிர்தம் மாதிரி இருந்துச்சு.
ரொம்ப எனக்கு சூடாக இருந்ததுனால சாதம் கூட பிசைய முடியல, அவ்வளோ சூடாக இருந்துச்சு. நல்லா வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அது சாப்பிட சாப்பிட வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. என்னோடய எஃப்எம் சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.